என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ என் லைஃப் முடிஞ்சது. என் லைஃப் எங்க? ஏசபேல் செட் பண்ணிட்டா இவன் கதையை முடிச்சிடணும். இது என்ன உண்டாகிட்டு அப்படின்னா, எலியாவுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு, இந்த ஃபியூச்சரை குறிச்ச பயம் இருக்கு தெரியுமா? அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது, ஆனா அது நம்மளை முடக்கிறோம். அதனாலதான் இயேசு சொல்லுவார், நீ நாளைய குறித்து கவலைப்படாதே. இந்த அடைக்கலம் குறிய பாரு, அவர் சித்தம் இல்லாம அது கீழே விழாது. அநேக அடைக்கலம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ அதன் அர்த்தம் என்ன? ஒன்னல்ல, எத்தனை இயேசபேல் எழும்பி தீர்மானத்தாலும் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில், என் காலமும் கரத்தில் என்று அறிவே. ஆமென். என் காலமும் கரத்தில். glory. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் வர இன்னும் ஆமென். நன்மை கண்டு நான் ஹல்லேலூயா. ஆமென். நன்மை. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எலியாவை சோர்ந்து போக பண்ணி அவனை ஒரு சூறை செடிக்கு கீழே போய் படுக்க வச்சுட்டு, ஆனால் ஆண்டவர் அப்படி விட மாட்டாருங்க. உலகம் நல்ல கவனமா கேளுங்க. உலகம் அவங்களுக்கு நன்மையா இருக்கிறது வரைக்கும் நம்மளை பயன்படுத்திட்டு, நமக்கு இனி நம்மளால நன்மை இல்லைன்னதும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி விடல. ஆண்டவர் நீதாண்டா வேணுவா, நீதான் வேணும்ட்டார். இதான் என் அப்பா, இதுதான் ஆண்டவர். நீ நேத்து என் கையில இருந்து பயன்பட்ட. ஆண்டவர் நினைச்சா எலியாவை அனுப்பாம எலிசாவை எடுக்க முடியும். ஆனா இல்ல இல்ல இல்ல, நேத்து பயன்பட்ட நீ இன்னைக்கு உன்னால முடியலன்னதும் தூக்கி போடுறவன் நான் கிடையாது. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன். கிதியோன் செஞ்ச உதவி அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு உதவி தேவையில்லை, தேவையில்லை. ஆண்டவர் இந்த எலியா வேண்டாம்ல, ஆண்டவருக்கு இந்த எலியா தான் வேணுமா? ஆண்டவர் என்ன சொல்வார்? உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7000 பேர் இருக்கிறாங்கல்ல. ஆமா, ஆண்டவர் சொல்லுவார், நீ நின்னாதான் எனக்கு அந்த 7000மே ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஆமா, ஆண்டவர் 99 ஆடு இருக்குல்ல, ஆண்டவரே எனக்கு அந்த 99ம் எனக்கு வேல்யூபிளா இருக்கணும்னா இந்த ஒண்ணு உள்ள வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்போ எனக்கு ஸ்ட்ரெங்த் இல்லப்பா, எனக்கு பழையது மாதிரி போய் இருந்து உருவாக்குறதுக்குள்ள அந்த செட்டப்ல நான் இல்ல ஆண்டவரே. அப்ப நான் தள்ளப்பட வேண்டிய, அதனால நான் உங்களை வேற எதுக்குமே கம்பல் பண்ணல. ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கும் பாரம். ஆமே, வேண்டாம் ஆண்டவரே. இல்ல இல்ல, உலகம் இவனால இனி இந்த கம்பெனிக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அவனை ரிலீவ் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இதாங்க உலகம். மனுஷன் லிமிட் உள்ளவன், லிமிட் உள்ளவன். எல்லாத்துலயுமே அவனுக்கு லிமிட் உண்டு. ஒரு மனுஷனுக்கு எல்லாத்துலயுமே லிமிட் உண்டு. மனுஷன் லிமிட் இல்லாதது ஒன்னதான் அவனுக்கு உண்டாக்குற ஆசை. ஆமே, ஆசை. உனக்கு லிமிட்டே கிடையாது. ஆனா மனுஷன் ரியாலிட்டி என்னன்னா எல்லாத்துக்குமே அவனுக்கு லிமிட் உண்டு. ஆயுசுக்கு லிமிட் உண்டு. ஆமே, சிலர் அப்படி சாப்பிடறதுக்கு அப்படி கையெல்லாம் அப்படி மடக்கிட்டு உட்காரத பார்த்தா கல்யாண வீட்டு சாப்பிட மொத்தம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா 2வது ரவுண்ட்ல
போதும் போதும் பாயாசத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு. லிமிட் இருக்கு, இவ்வளவுதான் இவ்வளவுதான் லிமிட் இருக்கு. சிலருக்கு மட்டும் வயிறு தொண்டை வரை இருக்கும், அதை விட்டுரும். இல்லை, லிமிட் இருக்கு, எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு, லிமிட் இருக்கு. அதனால முடியாது. இப்ப எலியா என்ன நினைச்சிட்டாருன்னா, இனி நான் யூஸ்லெஸ். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன இந்த கம்பெனில இருந்து விட்டுருங்க. ஆண்டவரே, நேத்து நீ எனக்காக நின்ன, இன்னைக்கு உனக்கு நிக்க முடியல, என்னதும் நான் விட்டுருவேன் நினைச்சியா? நான் விட்டுருவேன் நினைச்சியா? அப்படி விடுகிறவர் அல்ல. எலியாவை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? தட்டி எழுப்புறார். எதற்காக? 5 காரணங்களை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 1, அவன் வாழ்வின் நோக்கம் இன்னும் பூரணமாகவில்லை. தேவனால் உருவாக்கப்பட்டவனுடைய வாழ்வின் நோக்கம், அவனை குறித்த தேவ திட்டம் பூரணமாகாமல் அவன் தீபத்தை அணைய கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். ஆகிலும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம் என்று பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம். இந்த வசனம் எடுக்கிறீங்களா? பேசும்போதே மீடியால இருக்கிறவங்க எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆமா, 24வது வசனம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். சில மரண விளிம்புல போயிட்டு யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? திரும்ப உயிர் தந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த சூறை செடிக்கு பிற்பாடு இன்னொரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூறை செடி ஓட்டத்தின் முடிவல்ல, ஒரு ஓட்டத்தின் முடிவு. ஆமே, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு. ஆமே ஆமே, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல் பகுதி தான் முடிந்திருக்கிறது. 2ஆம் பகுதி 2வது ஆராதனை இல்லையா? சில தூங்கி முதல் 5 பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கிறோம். செகண்ட், முதல் பகுதி தான் முடிந்திருக்கிறது. நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர், ஆமென் தகப்பன் வீட்டில் நம்புவேன். ஹல்லேலூயா. எனவேதான் பிலிப்பியர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை சூறை செடிக்கிட்ட போறது வர நடத்துவார் என்று அல்ல, இயேசபேல் எழும்புறது வர நடத்துவார் என்று அல்ல, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய. எல்லாரும் சொல்லுங்க, முடிய. பாதியில் அல்ல, முடிய. சொல்லுங்க, பாதி அல்ல, முடிய முடிய முடிய. நல்ல கைய தட்டி ரபா கரபா சந்தரா பாபா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. 2ஆவதாக ஏன் அவனை பலப்படுத்தி ஓட வைக்கிறார்னா, அவனுடைய அடையாளம் மாறக்கூடாது என்பதில் கர்த்தர் உறுதியா இருந்தார். அவனுடைய அடையாளமே என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஒருவேளை இவன் சொன்னது போல இந்த சூறை செடிக்கு கீழே கர்த்தர் இவன் விருப்பத்தின்படி இவன் கதையை முடிச்சிட்டார்னு வைங்களேன், அடுத்த நாள்ல இந்த அடையாளம் என்னவா இருக்கும் தெரியுமா? எலியா பயத்தில் ஓடினவன், எலியா சோர்வில் உடைகிறவன். எலியா பாகால் தீர்க்கதரிசியை ஜெயிச்சுட்டு, பாகால ஜெயிச்சுட்டு இயேசபேலுக்கு முன்னாடி தோற்று போனவன். ஆமே. உன்னுடைய நாளை அல்லது உன்னுடைய அடையாளம் மாறக்கூடாது என்பதில் கர்த்தர் உறுதியாயிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியா கேட்டது மாதிரி, சரி எலியாவா, ஆமே அப்படி கூட்டிட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் எலியா அக்கினி இறக்குனதையா பேசிட்டு இருப்பாங்க? அக்கினி இறக்குனதையா பேசிட்டு இருப்பாங்க? ஆமே.
எலியா யாரு தெரியுமா? கர்த்தருக்கு முன்பா என்ன ஏசலுக்கு முன்னாடி நிக்கல முடிஞ்சா. அதாவது நம்முடைய ஒரு முடிய விழுறது கூட அவருக்கு தெரியாம விழக்கூடாதுங்கிறதுல இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்னா நம்ம அடையாளத்தை குறித்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எப்படி அழைக்கப்பட்டான் தெரியுமா? எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா என்ன வார்த்தை சொல்லுவார் சொல்லுங்க பார்க்கலாம். பெஸ்ட். ஆமென். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய். இதான் அடையாளம். உன் ஃபியூச்சர் எப்படி சொல்லப்படும் தெரியுமா? நீ போனதுக்கு அப்புறம் எப்படி சொல்லப்படணும் தெரியுமா? ஏசவேலுக்கு போயும் ஏசபேல்ட்ட போய், எலியாவே உன்னை நான் உருவாக்குனது நீ நாளைக்கு எப்படி அறியப்படணும் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு உன்னை ஆகா அவன் ரதத்தை பூட்டி கொண்டு அவன் ஓடும் போது நான் உன்னை எப்படி ஓட வச்சேன் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு உன்னை ரதமா. இஸ்ரவேலுக்கு சிலரை அவங்க குடும்பத்துக்கு ரதமா கர்த்தர் வச்சிருப்பா. தெரிய இருக்கும்போது நாளைக்கு அதை அப்படி நான் இருக்க மாட்டேன். நான் எதுக்கு என் குடும்பத்தின் சுமையை சுமக்கணும் சொல்லிட்டு நீ சூறை செடிக்கு கீழே போய் உக்காந்தேன்னா உன் அடையாளம் மாறும். உன் அடையாளம் மாறக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். ஆனா ஒரு கேரண்டி, கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கும். கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம் மாறக்கூடாது என்பதுல உறுதியா இருந்தார். மூன்றாவது, அவன் ஏன் கர்த்தர் அவனை ஓட வைத்தார் என்றால் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டியது அவசியம். அதாவது எலிசா உருவாக்கப்பட எலியா தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எலிசா உருவாக்கப்பட எலியா தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனவேதான் கர்த்தர் ஓட வைக்கிறார். இந்த அடுத்த தலைமுறை ஒரு யவன ஜனம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அதை நம்ம டீட்டெயிலா கேட்கலாம். இங்கே நான் பாஸ் பண்ணிட்டு நான்காவதாக ஏன் கர்த்தர் ஓட வைக்கிறார் என்றால் இப்பொழுது இருக்கிற வழியை விட தேவன் நியமித்த வழி பெரிதாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எலியா அந்த நேரத்தில் பார்த்தது அவன் பயத்தை, தனிமையை, வலியை மட்டும் பார்த்தான். ஆனால் தேவன் அவனுக்கு காண்பித்தது, அவனை பலப்படுத்தினது எதிர்கால வெற்றி, தலைமுறைகளின் மாற்றம், மகிமை. எனவேதான் ஆண்டவர் அவனை எப்படி பலப்படுத்துறார் பாருங்க. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறவங்க அப்படியே உங்க தலையில கை வச்சு, இப்பொழுது எனக்கு இருக்கிற வலியை விட, இந்த கை வைக்கிறதுனால வலி இல்லை, இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு, இப்பொழுது எனக்கு இருக்கிற வலியை விட தேவன் நியமித்த வழி பெரிது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது எனக்கு இருக்கிற வலியை விட தேவன் நியமித்த வழி பெரிது. அதுல நடக்க வேண்டிய பலன் பரத்திலிருந்து எனக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென். நான் எதிர்பார்க்கும் நன்மைகள், உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே. எதிர்பார்த்து காத்திருக்கும் பரத்தில் இருந்து வருமே. ஆமென். பரத்தில் இருந்து வருமே. ஆமென். பரத்தில் இருந்து வருமே. ஆமென். ஆமென். ஐந்தாவதாக ஏன் கர்த்தர் எலியாவை அந்த இடத்துல முடங்க விடாம ஓட வைத்தார் என்றால், இதை இப்படி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு அடையாளமா இருக்க.
என்ன நமக்கு அடையாளமா இருக்க ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில 2 திட்டங்கள் போடப்படுகிறது. ஒன்று இயேசபேல் போடுகிற திட்டம், இன்னொன்று கர்த்தர் போடுகிற திட்டம். எலியாவே, நீ நினைக்கிறது மாதிரி இங்க ஓட்ட முடியும்னா உன் லைஃப்ல யார் திட்டம் நிறைவேறிச்சுன்னு நாளைக்கு சரித்திரம் சொல்லும் தெரியுமா? இயேசபேல் திட்டம் இல்ல எலியாவே, நாளைக்கு ஒரு தலைமுறை எழும்பி சொல்லும் இயேசபேல் போட்ட திட்டம் அல்ல, கர்த்தருடைய திட்டம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப என் வாழ்க்கையில 2 திட்டங்கள் போடப்படுகிறது. ஒரு பக்கம் இயேசபேல் போடுகிற திட்டம், இன்னொரு பக்கம் கர்த்தர் போடுகிற திட்டம். இது ஏசாயாவில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா 7வது அதிகாரத்திலே சத்துருக்கள் போடுகிற திட்டத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் ஏசாயாவுக்கு சொல்லுவார். ஆமென். 7வது அதிகாரம் அதனுடைய 7வது 6-7 வசனங்கள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா, இந்த 2 புகையிற கொள்ளிக்கட்டைகள் ஆகிய சீரியரோட வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். அவன் கோபத்துல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் கோபத்துல போடுற திட்டத்துல உன் இருதயம் என்ன பண்ண வேண்டாம்? துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லு? நானே வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. அதன்படி, ஆமென், கைகளை உயர்த்துங்க, இயேசபேலின் ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை. சத்தமோர் ஆமென் சொல்லுங்க. இனி 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். இப்ப இப்படி நான் இதை சொல்ல விரும்புறேன். இயேசபேல் போட்ட திட்டம் நடந்திருக்கும், ஆண்டவர் திட்டம் போடாமல் இருந்தால். ஹalleluya. ஆண்டவர் பொதுவாகவே பாருங்க, 2 பேர் திட்டம் போடுறாங்கன்னா யாரு பெரியவங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தில் இருப்பவனிலும் அப்படியே அப்படியே அந்த 27வது வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவார்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவார்? அப்பா இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். யாருக்கு இதை மாற்ற முடியும்? யாருக்கு இதை மாற்ற முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? என்ன சூரிய செடிக்கு கீழே இருந்து ஆமே கர்த்தருடைய வார்த்தை நம்மை தட்டி எழுப்பினது போல என்னை எழும்ப பண்ணும். அப்படி எழுப்பிடலாமா? நான் எழும்புவேன். ஆமென், ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. சோர்ந்து போகாதே சகோதரா. இனியும் பழையது மாதிரி அக்கினி தீ கவலைப்படாத, அதெல்லாம் வேகமாய் கடந்து போகும். ஆமே எலியா, ஆமே நிறைய வேர்டு வந்துட்டே இருக்கு, நல்ல கவனமா கேளுங்க. எலியா இந்த அக்கினி தீ அனுபவத்தை இதுக்கு முன்னாடி 3 years கடந்தான். ஆனா இப்போ 40 நாள், 40 நாள், எல்லாரும் சொல்லுங்க 40 நாள், 40 நாள், 40 நாள் இரவு பகல் நடந்து ஒரு கெபிக்குள்ள போறான். ஆண்டவர் அவனை கெபிக்கு வெளியே வர வச்சு பூமி எதிர்ச்சி, பெருங்காற்று, அக்கினி, இதெல்லாம் அப்படி அவன் கண்ணுக்கு முன்னாடி கடக்க பண்றார். ஆமே, ஆமே. அப்ப அக்கினி இல்லையா? அக்கினி இருக்கு, ஆனா குயிக்கா போகும். இதுக்கு முன்னாடி நீ கடினமா கடந்தது, இனி வேகமா கடந்த. அக்கினி உண்டு, ஆனா இதுக்கு முன்னாடி 3 years ஆச்சு, இப்போ 40 days. பக்கத்துல கைப்பிடி சொல்ல 40 நாள். ஆமா, யாருக்கோ இது ஒரு யாருக்கோ இது ஒரு ரேமா.